ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் தான் வந்திருக்கோம். திருவனந்தபுரம் சென்ட்ரலேருந்து நம்ம அடுத்ததாக இன்றைக்கி சுற்றி பார்க்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நமக்கு திருவனந்தபுரத்து சென்ட்ரலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூ தான். ஜூக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பீச்சும் நம்ம சுற்றி பார்க்க போகிற இடமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜூவோட என்ட்ரன்ஸ் நம்ம வந்துவிட்டோம். ஜூக்குள்ளே நீங்கள் முன்னாடி என்ட்ரி ஆனதையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் தான் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மியூசியம் போகிற மாதிரி வழி இருக்குது. நீங்கள் அங்கே போகிறதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மியூசியம் போகலாம். ஏன்னா அப்படின்னா ஜூவில் போயிட்டு நம்ம வரதுக்கு தான் டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். மியூசியம் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அது ½ டைம் இருந்தால் போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜூ என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். ஜூ என்ட்ரன்ஸில் இதில் முன்னாடி போய்ட்டு தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம உள்ளே போகிறோம். வாங்க முன்னாடி போய்ட்டு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு இதுதான் டிக்கெட் கவுண்டரில் உள்ளே போயிட்டோம். டிக்கெட் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பேக்கெல்லாம் கொண்டு போனோம்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி லக்கேஜ் லாக்கர் ரூம் இருக்குது. அங்கே கொண்டுட்டு நம்ம லாக்கரில் நம்மளுடைய பேக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வர்றது. பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி வந்து செக்கிங் இருக்கும். டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான அழகான பசுமையான இடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். நாம் இந்த ஜூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காட்டெருமை தான். அந்த காட்டெருமையை பார்க்குறதுக்கு போன முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மரமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே நல்லா நேச்சுரல் ஃபேஸு சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு காட்டெருமை நிற்குது பார்த்திங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, இன்னொன்று அந்த சைடு பார்த்திங்கன்னா படுத்துருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2 எருமை தான் இருக்குது. நம்ம போகிற வழியில் இன்னும் மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாகவே மூங்கில் காடு தான். சுற்றி மூங்கில் மரம், எல்லா மரம், அழகான மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பச்சை வெளியே இருக்குது சூப்பராக. இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 குரங்கு இருக்குது மரத்தில், சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்கிறது. அந்த குரங்கு பார்த்திங்கன்னா மரத்து மேலே தான், இந்த குரங்கு தான் மரத்து மேலே உட்காந்துக்குது பாருங்கள். கீழே இல்லாமல் எல்லாம் மேலே ஏறி படுத்துருக்கு. அதனால் கீழே தான் நாங்கள் தொலைவிருக்கோம். கடைசியில் பார்த்தா மேலே படுத்துருக்கு இந்த குரங்கு. நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே நம்ம மெயினாக ரோடு போட்டிருக்கோம். ஒவ்வொரு இடமும் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக என்ட்ரன்ஸ் வழியாக போய் எக்ஸிட் வர்றதுக்கு தனியாக ரூட் இருக்குது. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வழியாக நம்ம பார்த்திங்கன்னா போகும்போது ஒவ்வொரு விலங்குகளாக பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்னா இந்த பேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த ஆந்தை கழுகு. இந்த கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் தான் போட்டிருக்காங்க. வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் இருந்துன்னா பார்த்திங்கன்னா நல்லா கிளியரன்ஸாகவே தெரியாது. அந்தளவுக்கு சின்னதாக தான் இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே 2 உட்காந்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா கழுகு பெருசு தோகையை விரிச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக 4 வகையான கழுகு இருக்குது இங்கே. இந்த 4 கழுகும் பார்த்திங்கன்னா இந்த கூண்டில் தான் இருக்குது. கூண்டு நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் கழுகுலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், கழுகுக்கு கூண்டு கட்டி விட்டுருக்குறாங்க. அதில் முட்டையிட்டு அடைப்படுத்திருக்குது. அடுத்து நம்ம அப்படியே முன்னாடி வந்தோம்னா பார்த்திங்கன்னா கொக்கு வகையான பறவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது முன்னாடி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே வலை கட்டி விட்ருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அது பறந்து வெளியெல்லாம் போக முடியாது. அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு குளம் மாதிரி தண்ணி அதிகமாக விட்டுருப்பாங்க. இந்த வகையான கொக்கெல்லாம் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டான்சிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு. இது ஆள் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா ஆட்டம் செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்குது. குதிச்சுக்கிட்டு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு. இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே நாரை கொக்கு நீர்க்காக்கா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே தான் இருக்குது. இந்த மரத்தில் எல்லாமே பாருங்கள் பறந்து போய் பார்க்கலான்னு அதுக்கு மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே சுற்றி வலை தான் கட்டி விட்டுருப்பாங்க மேலே. இது இந்த ரவுண்டானா விட்டு வேறு எங்கேயும் வெளியே போக முடியாது. எல்லாமே இதுக்குள்ளே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்ருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுற்றி மூங்கில் காடு தாங்க. மூங்கில் மரம் பாருங்கள் அழகழகாக நல்லா பெருசாக இருக்கும் மூங்கில் மரமெல்லாம்.
இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெய்ய காலமாக இருந்தாலும் சரி, இந்த மரமெல்லாம் இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலே தெரியாத மாதிரி நல்லா சூப்பராக கூலிங்காக தான் இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம வந்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த குளத்துல வந்து பார்த்திங்கன்னா நீர் நாய்கள் இருக்குது. நீர் நாய் 2 நாய் இருக்குது. ஒன்று பாருங்கள் தண்ணிக்குள்ளே எட்டி குதிச்சிடும். ஒன்றில் தண்ணியில் எட்டி குதிச்சு விளையாண்டுட்டுருக்கு. இன்னொன்று பாருங்கள் மேலேயே கரை மேலேயே சுற்றிட்டுருக்கும். அது தண்ணிக்குள்ளே வராது. இந்த தண்ணிக்குள்ளே போன நீர் நாய் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்குது பாருங்கள். முன்னாடி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இடம் பார்த்திங்கன்னா முன்னாடி கிளாஸில் தான் இருக்குது. அந்த கிளாஸ் மேலே வந்து ஜங்குன்னு எட்டி குதிச்சுட்டு ஓடிடும் பாருங்கள். மேலே தான் முன்னாடி பாருங்கள் மேலே வந்துருச்சு. மேலே வந்து பக்கத்துலேயே நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி மூஞ்சி கட்டிட்டு உள்ளுக்குள்ளே ஓடிடும். இந்த குளத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2 நீர் நாய் மட்டும்தான் இருக்குது. வேறு அதிகமாகலாம் இங்கே இல்லை. அப்படியே நம்ம முன்னாடி இறங்கி போனோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கரடி. நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கரடி. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய இடத்துல பார்த்திங்கன்னா 2 கரடி தான் இருக்கும். ஒரு கரடி பாருங்கள் மேலே வந்து உட்காந்துருக்குங்களா, அந்த செவுத்தை ஒட்டி உட்காந்துட்டுருக்கு. அது கீழே வராது. இந்த கரடி மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை விட்டு நம்ம அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பார்த்திங்கன்னா மணிவாத்து மொத்தம் 3 தான் நாங்கள் பார்த்தோம். 3 தான் அங்கே இருக்குது. ஆனால் இந்த ஒரு வாத்து மட்டும் இந்த கூண்டை விட்டு வெளியே வந்துருச்சு. 2 பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாத்து மட்டும் பார்த்திங்கன்னா கூண்டை விட்டு வெளியே வந்து விளையாண்டுட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே போக முடியாமல். இந்த சைடு ஒன்று பாருங்கள், உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த கூண்டை ஒட்டி ஒன்று இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே கூண்டு விட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் அதிகமாக இருக்குது. மீன் வளர்த்துட்ருக்காங்க. மீன் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிங்கம். இதை பாருங்கள், ஜூம் பண்ணி கேட்டுறேன். அங்கே ஒரு சிங்கம் படுத்துருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று. இந்த டேபிள் மேலே ஒரு சிங்கம் ஒன்று படுத்துருக்கு. மொத்தமாக 2 சிங்கம் தான் இங்கே இருக்குது. நாங்கள் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சோம், கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி. அந்த சிங்கப்பண்ணையை விட்டு நம்ம அடுத்து சுற்றி இந்த பக்கம் ரோட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நெருப்பு கோழி, அது ஒரு கூண்டில் தனியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நெருப்பு கோழி பக்கமாக இருக்கும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக. அடுத்தது பார்த்திங்கன்னா நீர் யானை. நீர் யானை பாருங்கள், முன்னாடி 4 நீர் யானை இருக்குது. 4மே வந்து பார்த்திங்கன்னா புல் தாவரம் வெட்டி போட்டிருக்காங்க, சாப்பிட்ருக்கு. அப்படியே அந்த குளத்துல பாருங்கள், அந்த குளத்துல ஒரு கல் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அந்த கல்லில் மாதிரி தெரியுறது பார்த்திங்கன்னா இன்னொரு நீர் யானை. உள்ளுக்குள்ளே படுத்து தலையை உள்ளே வச்சுட்டு மூழ்கி படுத்துருக்குது. நாங்களே ஏதோ பாறை தான் தெரியுதுன்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது நீர் யானை, அந்த பாறையாட்ட தெரியுறது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு நீர் யானை கரையோரமாக படுத்துருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல காண்டாமிருகம். இந்த காண்டாமிருகம் பார்த்தோன்னா சிலை மாதிரியே இருக்குது. நாங்கள் சிலைன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பாருங்கள் நிற்கும் பாருங்கள் சிலை மாதிரியே. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அது காண்டாமிருகன்னு. பாருங்கள் நிற்கிது பாருங்கள் சிலையாட்ட. அப்படியே காண்டாமிருகத்தை விட்டு நம்ம அடுத்த லைனில் வந்து அப்படின்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான மான்கள் அதிகமாக இருக்குது. இது பாருங்கள், நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா மான்களில் காட்டு எருமை முன்னாடி இருக்குது. காட்டு எருமைக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா மான் பண்ணை இருக்குது. இந்த மான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்களா, அது ஒரு வகையான மான். இது ஒன்று பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான மான். தண்ணி குடிக்கிறதுக்கு என்னென்னு தெரியல, பார்த்திங்கன்னா அந்த தொட்டியே சுற்றி வளம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இது பாருங்கள், இங்கே இருக்கிறது 3வது வகையான மான். நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்கன்னா காட்டு எருமை, அங்கே 2 தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4-5 இருக்குது. இந்த இடம் நல்லா பெருசாகவே இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மான். இது பாருங்க 4வது வகையான மான். வெள்ளை கலர் மானும் கடைசியில் பார்த்திங்கன்னா செம்மி கலரில் மானும் இருக்குது. எல்லாமே குட்டி தான் இருக்குது, பெருசு எதுவும் காணோம். பிளாக் பக்குன்னு சொல்லி இருக்குது இந்த பேர். அடுத்து பார்த்திங்கன்னா புள்ளிமான். இங்கே முன்னாடி படுத்துருக்குது பார்த்திங்களா இந்த கூண்டில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எருமை, காட்டு எருமைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே நிறைய சுற்றி இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றினீங்கன்னா எல்லாமே மாற்றி கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே முன்னாடி போனோம்னா இந்த மான் பண்ணை அடுத்தது பார்க்கலாம். அதில் பாருங்கள் புள்ளிமான்லாம் பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் அதிகமாக தண்ணி வச்சுருக்குறாங்க. சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் போடுவாங்களாட்டா. எல்லாமே ஒன்று சேர்ந்து இங்கே இருக்குது கூட்டமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா அணில். எல்லாமே கூண்டில் தான் இருக்கிறதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க. இந்த அணில் பாருங்கள் மரத்தில் விளையாண்டுட்டுருக்கு. ஆளை கண்டா சாப்பாடு கொடுத்திங்கன்னா கீழே இறங்கி ஓடியாந்துரு. வந்து சாப்பாடு கொடுத்திங்கன்னா கை மேலே ஏறி விளையாண்டுட்டு சாப்பிட்ருக்கோம். பக்கத்தில் போய் நான் தொடறேன். அந்த அணில் பார்த்திங்கன்னா பயந்து ஓடாமல் அப்படியே கூடவே தான் விளையாண்டுட்டுருக்கு. ஆனால் கையில் நம்ம கொடுக்குறதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா கை மேலே ஏறி அழகாக விளையாண்டுட்டு இருந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டைகர். இந்த டைகர் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த கூண்டுக்குள்ளே 4 டைகர் தான் இருக்குது.
நாங்கள் எதிர்பார்த்தது அதிகமாக இருக்குதுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் இருக்குது. ஒன்று செவுத்து மேலே, ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே, 2 பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கூண்டு மேலே படுத்துருக்கும். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் டைகர். இது பாருங்கள் உள்ளுக்குள்ளே பசியோடு படுத்துருக்குது. என்ன தான் தட்டு தட்டினாலும் வெளியே எந்திரிச்சு வரவே மாட்டேங்குது. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே உள்ளே படுத்துருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே எந்திரிச்சு வரவே இல்லை. இங்கே ஒன்று உள்ளுக்குள்ளே படுத்துருக்கு பாருங்கள் கூண்டுக்குள்ளே. இது நம்ம பக்கத்தில் போய் க்ளோஸ்அப்பில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல. இந்த புலி பாருங்கள் வயிறெல்லாம் வற்றி போய் கிடக்குது. அதிகமாக சாப்பாடு போடுறாங்களோ என்னன்னு தெரியல. ரொம்ப சோர்ந்த மாதிரி தான் படுத்துருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு கூட இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இளைச்சி போன மாதிரி வயிறெல்லாம் வற்றி வாடி போய் தான் கிடக்குது. பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே பார்க்குற அளவுக்கு இல்லை. இந்த புலி பாருங்கள். இது பாருங்கள் என்ன சீறிக்கிட்டு கூண்டுக்குள்ளே எல்லோரும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கும்போது கீழே தான் படுத்துருந்தது. படுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து எட்டி தாண்டு கூண்டு மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான கூண்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புலி இருக்கும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐனா 2 இதில் இருக்கும். ஒரு இதில் பாருங்கள் நடமாடிட்டுருக்குது. இதுவும் பாருங்கள் ஐனாவை ரொம்ப உடம்பெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாக வயிறெல்லாம் வாடி போய் வற்றி போய் தான் கிடக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ பசியில் இருக்கிற மாதிரி தான் படுத்துருக்கு. இங்கே பாருங்கள் இது என்ன வரைக்கும் எந்திரிக்க மாட்டேதுன்னு சொல்லி தட்டி தட்டி பார்த்தாங்க. எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி தண்ணி அடிச்சு எழுப்பிவிட்டாங்க. இது பாருங்கள் 5வது வகையான மான். இந்த மானுக்கும் பார்த்திங்கன்னா கொம்பு கிடையாது. இது பார்த்திங்கன்னா கலர் அதிகம். புலி நம்ம நேரில் பார்க்கறத விட இந்த ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா செம கிளியரன்ஸாக இருக்குது. சூப்பராக ஒரிஜினல் புலி மாதிரி. ஆனால் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு மாதிரி அங்கே புலி ஒரிஜினல் இல்லை. இது பாருங்கள் 6வது வகையான மான். இதெல்லாம் பாருங்கள் கலர் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செம்பரி ஆடு மாதிரியே இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் 7வது வகையான மான். இது பாருங்கள் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த மானெல்லாம் பார்க்குறதுக்கு மான் கூட்டம் வேணால் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வகையான மான் கூட்டம் இருக்குதுங்க இங்கே அதிகமாக பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் நம்ம அதை விட்டு வந்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ், சோப்பு கிளி, சேப்பு கிளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பறவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் கூண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா 1, 2 இந்த மாதிரி தான் இருக்குது. அதிகமாகலாம் இல்லை. இந்த சேப்பு கிளி பாருங்கள் இது 1 தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதில் 2 தான் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா முள்ளம்பன்றி பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 பண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளே கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா. இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் டைப்பு தான். அதனால எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் நம்ம எடுக்கும்போது கிளியரன்ஸ் அதிகமாக தெரிய மாட்டேங்குது. போய் நம்ம நின்னோம்னா நம்ம ஃபேஸ் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி, கலரான பட்டாம்பூச்சி இருக்குது. இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா பெரிய நெருப்புக்கோழி ஒன்று தனியாக விட்டு வச்சுருக்குறாங்க, வயசானது. அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பு பண்ணைக்கு வந்திருக்கோம். கடைசியாக எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாம்பு பண்ணை தான். பாம்பு பண்ணையில் பார்த்திங்கன்னா அதிக வகையான வெரைட்டிகள் பாம்பு நிறைய இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா கூண்டுலேயும் ஒன்று தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு ராஜநாகம் இருக்குது, ஒரு கிங் கோப்ரா இருக்குது, மலைப்பாம்பு பார்த்திங்கன்னா 2 இருக்குது, ஆமை இருக்குது, சாரப்பாம்பு ஒரு 3 சாரப்பாம்பு இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பார்க்கக்கூடிய பாம்பு இனங்கள்லாம் எதுவுமே இங்கே இல்லை. சும்மா கம்மியானதாக இருக்குது, 1, 2 தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம பார்க்கக்கூடியது தான். இதெல்லாம் அதிசயமானதெல்லாம் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது ஒன்று அதிசயம்னு பார்த்தோன்னா மலைப்பாம்பு ஒன்று மட்டும்தான் பார்க்காதது ஊருக்குள்ளே. இது பாருங்கள் கிங் கோப்ராவும் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது, பிளாக் கலரில். அது அந்தளவுக்குலாம் பெருசாக இல்லை, படுத்துருக்கு. இந்த பக்கம் ஒரு கிங் கோப்ரா இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ராஜநாகம் ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா மரத்துக்கு கீழே படுத்துருக்கும். இங்கே படுத்துருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு அந்த வழியாக பார்த்திங்கன்னா மியூசியம் போகிற வழி இருக்குது. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் மியூசியம் தான் போகணும். இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கில் விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு விட்டு நீங்கள் இந்த பந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மியூசியம் இருக்குது.